நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. அப்பா, நாங்கள் அடியார்களாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. அப்பா, உங்க மகிமை, உங்க தேவ பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்றைய தினத்திலே கூட மிக முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய வார்த்தையை எழுப்புதல் 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 அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம். அந்த மகா பெரிய எழுப்புதல் நடக்கத்தான் போகிறது, வரத்தான் போகிறது. அந்த எழுப்புதலின் நாட்களிலே பூமியின் எல்லைகளில் உள்ள எல்லா ஜாதிகளும் எல்லா கோத்திரத்தாரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மகா பெரிய ரட்சிப்பு, உலகம் தழுவிய ரட்சிப்பு வரத்தான் போகிறது. ஹல்லேலூயா. அதன் பிறகு அந்த உலகம் தழுவிய எழுப்புதல் நடந்து முடிந்த அடுத்த செகண்ட்ல இருந்து மிக கொடுமையான கடைசி நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ரொம்ப ஆழமா கண்டிப்பா அதை பார்க்க முடியாது. அதை பார்த்தா நமக்கு தேவனுடைய அனந்த காரியங்கள் நமக்கு எதுவும் என்ன பண்ணது, வெளிப்படுத்தப்பட முடியாது. மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்கள் என்ன இந்த கடைசி நாட்களிலே நடக்க போகிறது என்பதை வாசிக்கிறவங்க வேகமா வாசிங்க. ஏன்னா வசனங்களை வாசிக்காம நான் வாயிலே மற்ற காரியங்களை சொல்றது போல இதை சொன்னா உங்களுக்கு புரியாது. வசனங்கள் நிறைய இருக்கு. சொல்லும் பொழுது கடகடன்னு வாசிக்கும் பொழுது எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கவனமா இருக்கும் பொழுது நிச்சயமாவே கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். அந்த வார்த்தையை கவனிங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். கடைசி நாட்களிலே நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவங்கள். ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக நடக்க போகிற காரியங்கள், இந்த எழுப்புதலுக்கு பிறகு நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவம் ரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடே கூட இருப்போம். ஆமென். முதலாவதாக நடக்க போகிற சம்பவம் என்னவென்று சொன்னால் ரகசியமான வருகை. கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த எக்கால சத்தம் யாருக்கெல்லாம் கேட்கப்படுமானால், அந்த மேல வானத்திலே தொனிக்கப்படுகிற எக்கால சத்தம் கர்த்தரை அறிந்து அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருக்கிற ஜனங்களினுடைய காதுகளிலே அந்த எக்கால சத்தம் கேட்கும். மற்றவர்களுக்கு சத்தம் கேட்குமானா கண்டிப்பா கேட்காது. அதுதான் ரகசிய வருகை. அந்த ஒரு நொடி பொழுதிலே அந்த எக்கால சத்தம் கேட்டு அந்த ஒரு நொடி அப்போ அந்த சத்தம் கேட்ட உடனே கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களாம், இதோ தேவன் வந்து விட்டார். அவர் வருகிறேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நாம் காத்து கொண்டிருக்கிறோமே, அந்த காத்திருக்குதல் ஒருபோதும் வீணாய் போவதில்லை என்று சொல்லி ஒரு கண் இமைக்கும் இமை பொழுதிலே என்ன பண்ணுவாங்களாம், ஆமா, அவர்கள் சரீரம் அப்படியே எடுத்து கொள்ளப்படும். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஏற்கனவே மரித்த பரிசுத்த வான்கள் எழுந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன நடந்தது, அப்போ ஞானஸ்நானம் எடுத்து மரித்து இருக்காங்களே, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்காங்களே, தேவன் வருவார் என்று ஆயத்தத்தோடு காத்திருந்தாங்களே, அவர்கள் பெண்பதாக எழுந்து அவர்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த மரணத்தை விட்டு எழுந்து, அதனாலதான் புதைக்கும் போது சொல்லுவாங்க, இவர்களை நாங்க புதைக்கல விதைக்கிறோம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ அவர்களும் அந்த எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது எழுந்து தேவனோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது, இது நிறைய நேரம் சொல்ல நேரம் இல்ல, உபத்திரவத்தின் காலம். இந்த ரகசிய வருகை முடிந்த அடுத்த நிமிஷத்துல நடைபெற போகிற காரியம் உபத்திரவத்தின் காலம்.
அல்லது அந்தி கிறிஸ்துவின் கொடிய காலங்கள். முதல் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் இந்த காலங்கள் மிக பெரிய உபத்திரவமாக அதிதீவிரமாக தேசத்திலே ஜனங்கள் மத்தியிலே காணப்படும். முதல் 3.5 வருஷம் கொடிய காலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த 3.5 வருஷம் மகா கொடிய காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆரம்பத்தில் இருக்கிற 3.5 வருஷத்தை காட்டிலும் அடுத்த 3.5 வருஷம் எப்படி இருக்கும்னா பயங்கரமான கொடுமையான காலங்கள் பார்க்க முடியும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த இடத்துல தெளிவாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள், நீங்க யாராக இருந்தாலும் மனித இனம் யாராக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் தங்கள் வலது கையில் ஆவது அல்லது நெற்றியிலாவது அந்த மிருகத்தின் முத்திரையை பறிக்க வேண்டும். இந்த மிருகத்தின் இலக்கம் இன்றைக்கும் எல்லா இடத்திலும் உபயோகிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அல்லேலூயா. 666. எல்லா இடங்களிலும் சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம், அந்த நீங்க நெட்ல போனீங்கன்னாலே அந்த www. போடாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. உங்க இமெயில்ல கூட அதுதான் ஆரம்பமா இருக்கும். ஸோ பிசாசு அதி தீவிரமாக ஏற்கனவே இப்படிப்பட்டதான காரியங்களை உபத்திரவத்தின் காலத்துல என்ன நடக்கும்னா, இப்போ எல்லாம் நமக்கு தெரிந்துடுச்சு என்ன நடக்க போகிறது. வருகிற நாட்களிலே என்ன நடக்கும்னா, இந்த முத்திரையை பதிக்காதவர்கள் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது. நீங்க கடையில போய் எதையாவது வாங்கணும், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கணும்னாலும் அந்த முத்திரையை காட்டணும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. காய்கறி போய் கடைக்கு போய் காய்கறி வாங்கணும்னா காய்கறி கிடைக்காது. ரேஷன் கடையில போய் நின்று அரிசி பருப்பு வாங்கணும்னா இந்த முத்திரை நீங்க பதிக்கலன்னா கிடைக்காது. இவர்கள் யார் என்று சொன்னால், இந்த 7 வருஷம் இருக்கிற ஜனங்கள் யார் என்று சொன்னால், முதல்ல சொன்ன ரகசிய வருகை என்று சொன்னேன். அந்த ரகசிய வருகையிலே ஒரு பெரும் கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதன் பிறகு கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆரம்ப நிலை நம்மளால இந்த பெரும் கூட்டம் மேல போனாங்கல்ல, அவர்கள் மூலமாக இன்னும் ஒரு பெரும் கூட்ட ஜனங்கள் அந்த எழுப்புதலின் நாட்களிலே மிக தீவிரமாக ஆண்டவரை அறிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்ட அடுத்த மீதமுள்ள அதுவும் ஒரு பெரிய கூட்டம். அவர்களிலே மிகவும் ஒரு பெரும் கூட்ட மக்கள் கர்த்தரை தெய்வமாக அந்த இடத்துல அறிக்கையிடுவார்களாம். ஆனா ஒரு சில கூட்டம் மறுதலிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். இந்த அந்தி கிறிஸ்து, நீ தேவனை தொழுது கொள்கிறாயானால், இந்த தேவனை நீ மறுதலிக்காவிட்டால் உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கொடுமைப்படுத்துவான். அவன் தீவிரமாய் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது ரகசிய மீதமுள்ள ஜனங்களை என்ன பண்ணுவானா, தேடி 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 அவனுக்கு உபத்திரவங்களை, அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிடவே கூடாது. அந்த நாமத்தை கொஞ்சமும் கூட என்ன பண்ணக்கூடாது, அறிக்கையிடக்கூடாது. அதை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி, மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக உபத்திரவங்களுக்குள்ளே உட்படுத்துவார்கள். அப்போ இந்த அடுத்த 3.5 வருஷம் மகா கொடிய நாட்கள்ல இந்த மிக தீவிரமான நாட்கள், அதாவது இப்போ இங்க சொல்லப்படுகிறது, சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சாதாரணமா சொல்லிட்டோம், கொல்லவும் முடியாது விற்கவும் முடியாது. நீங்க ஏதாவது பொருளை வச்சு எதனா சாப்பிடலாம்னு நினைச்சாலும் கிடைக்காது. என்ன பண்ண முடியும், என்ன நடக்கும், என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்களேன். என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த நாட்கள்ல ஜனங்கள்? மறுதலிச்சு கையில முத்திரையை பதிச்சிருவாங்களா, அல்லது கடைசி வரையிலும் ஆண்டவருக்காக நிற்பாங்களா? வசனம் சொல்லுகிறது,
எந்தவித உபத்திரவங்கள் மகா கொடிய நாட்களிலும் கூட ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஜனங்களை எப்படி 40 நாட்கள் கர்த்தர் வனாந்திரத்துல இஸ்ரவேலர்களை போஷித்தாரோ அப்படியாக போஷிப்பார். தேவனுக்காக இயேசுவை மறுதலிக்காதபடி ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிற இந்த சாப்பாட்டுக்காகவும் இந்த பொருளுக்காகவும் இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி மிகவும் வைராக்கியமா இருக்கிற, பிசாசுக்கு ஒருபோதும் தலை வணங்க மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த திரள் கூட்ட மக்களை ஆண்டவரே போஷிப்பாராம். அது எங்கிருந்து போஷிப்பார் என்று தெரியாது. எப்படி 40 வருஷம் வானத்திலிருந்து என்ன பண்ணார் ஆண்டவர்? காடைகளை வர வச்சார், மன்னாவினால போஷித்தார். அப்பேற்பட்ட போஷிப்பு அவர்களுக்கு உண்டாகுமா? அதுதான் ஆண்டவர் உதாரணமாக என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க எதுலயும் விதைக்கல, அவங்க தூர்க்கல, அறுவடையும் செய்யல, எதையுமே அவங்க செய்யல. ஆனால் அவர்களுக்கு வேண்டிய அன்றன்றைக்கான எல்லா ஆகாரத்தையும், எல்லா விதமான அவங்க ஃபுட்டு நான்வெஜ் கேட்டாங்க, உடனே கொடுத்துட்டாரு. அவங்க தண்ணி வேணும்னாங்க, கசப்பா இருக்குன்னாங்க, அதையும் என்ன பண்ணிட்டாரு, கசப்பான மாறாவை மதுரமா மாற்றிட்டார். சோ இப்படிப்பட்ட கொடுமையான காலங்களிலும் தேவன் தமக்காய் நிற்கிற ஜனங்களை போஷிப்பார். அல்லேலூயா. ஆனா இந்த உபத்திரவம் தாங்க முடியாம, ஐயோ 2 நாள் பட்டினி ஆயிட்டனே, நான் இயேசுவை மறுதலிச்சு கையில தானே, அது ஒரு சின்ன சிப்பு தானே நான் பதிச்சிடுறேன், நெத்தியில தானே நான் பதிச்சிடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னா, அக்கினியும் கந்தகமுமான கடலிலே அவர்கள் எல்லாரும் தள்ளப்படுவார்கள். யுகாயுகமாக நித்திய காலமாக அந்த மரண ஆக்கினைக்கு நேராக தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஃபர்ஸ்ட் சொன்னது கடைசி நாட்கள்ல நடக்கவிருக்கிற மிக முக்கியமான காரியம். முதல்ல சொன்னது ரகசிய வருகை, 2வது உபத்திரவத்தின் காலம், 3வது 1000 வருஷ அரசாட்சி. வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 1-2. அந்த அரசாட்சிக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, அதை வாசிச்சிருங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த இடத்துல கவனிங்க, இந்த உபத்திரவத்தின் காலம் முடிந்த உடனே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் பழைய பாம்பாகிய அந்த பிசாசு தான் என்ன பண்ணுது, அந்த அந்தி கிறிஸ்துவை வைத்து தேசத்தில் உள்ள மக்களை ஆளுகை செய்து கொடுமையாய் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன் கொடுமையாய் நடத்தி கொண்டிருக்கிறது? இயேசுவை எப்படியாவது இந்த ஜனங்கள் மறுதலிக்க வைக்கணும், நாம் செய்கிற உபத்திரவத்தினால இவனை எப்படியா மறுதலிக்க வைக்கணும் சொல்லிட்டு இந்த பழைய பாம்பாகிய பிசாசு தான் இந்த அந்தி கிறிஸ்து. அவன் ஒரு மனிதனை போல வருவான், ஆனால் அவன் மனிதன் கிடையாது, அவன் பிசாசு. அல்லேலூயா. அந்த பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட அவனுடைய காரியங்களை முழுவதுமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்படுவான். அப்போ இந்த உபத்திரவத்தின் நாட்கள், வருடங்கள் 7 வருஷம் முடிந்த உடனே என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த பிசாஸ் என்கிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் பெரிய சங்கிலினால கட்டி என்ன பண்ணுவாராம், அவனை பாதாளத்திலே அடைத்து அவன் மேல் ஒரு முத்திரையை போடுவார். அந்த முத்திரை 1000 வருஷம் வரைக்கும் அவன் வெளியிலே வர முடியாதபடிக்கு அவன் உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருப்பான். யாரு அடைக்கப்பட்ட போறா? பிசாசு. இது ஃபைனல் கிடையாது. ஃபைனலா அக்கினி கடல்ல யுகாயுகமா தள்ளுற விஷயம் இல்ல. இவன் தற்சமயத்துக்கு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய சங்கிலினால கட்டி அவனுக்குரிய பாதாளத்திலே அடைத்து அவனை என்ன பண்றாங்க, ஒரு சீல் பதிச்சிடறாங்க, அவனை வெளியிலே வர முடியாதபடி. அப்போ அவன் உள்ளே அடைக்கப்பட்ட பிறகு சத்துருவினுடைய கிரியைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லா சமாதானமும் எல்லா காரியங்களும் மகிமையாக மாறிவிட்டது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தேவனுடைய நாமத்திற்காக ஒருபோதும் எந்த இடத்திலும் தேவனை மறுதலிக்காதபடி எல்லா பிசாசினுடைய காரியங்களிலும் வெளியாக்கப்பட்டு அவர்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்கல்ல, அந்த கூட்ட ஜனங்களை கர்த்தர் 1000 வருஷம் அரசாளும்படி வருவார். இந்த இடத்துல வாசிப்போம் 4ஆம் வசனம்.
அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் யார் அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமா. என் தலையே போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இயேசுவை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன். என்னுடைய சரீரத்தை நீ கொலையே செய்தாலும், நீ ஷூட் பண்ணலாம், நீ என்ன வேணா செய்யலாம், ஆனா இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஆத்துமாவை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு கடைசி நாட்கள்ல. எனக்கு ரொம்ப பசி தாங்க முடியல, இயேசுவை மறுதலிச்சல, என்ன சாப்பாடு தானே, ஆண்டவர் ஒண்ணு கோச்சிக்க மாட்டாருன்னு பதிச்சிங்க, கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். யுகா யுகமாக நித்திய நரக ஆக்கினியிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆனா இயேசுவை மறுதலிக்காதபடிக்கு என்னுடைய ஜீவனும் போனாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் ஜீவன் போவாது, சொல்லணும்னா பயந்துடாதீங்க, ஜீவன் போயிடுமா எல்லாருக்கும், அப்படி கிடையாது. பிசாசு எவ்வளவு நெருக்கடி செய்தாலும் அந்த நேரத்திலே கர்த்தர் தப்புவிப்பார். அந்த இக்கட்டான வனாந்தரமான சூழ்நிலை போல இருக்கிற இடத்திலும் தமக்காக நிற்கிற ஜனங்களை கர்த்தர் போஷிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் சொல்லிட்டார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவரை நம்பி எந்த காரியம் நடந்தாலும் பரவாயில்லை. நம்ம ஒரு உதாரணம் பார்க்கணும், காண்பிக்கிறார். இப்படிதான் வந்து பிடிப்பாங்க, நீ இன்னும் முத்திரையை பதிக்கலையா, வா சீக்கிரம் வா. அம்மா சொன்ன உடனே நம்ம ஓடி போய் முத்திரையை பதிச்சிட்டோம்னா தேவனை மறுதலித்து விட்டோம். என்னுடைய தெய்வம் அவர் அல்ல, என்னுடைய தெய்வம் பிசாசு என்று நான் மறுதலிக்கிறேன் என்ற அர்த்தம் தான் அந்த 666. அப்போ சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களும் மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து, வாசிங்களா அதுல என்ன போடப்பட்டிருக்கு, தரித்து கொள்ளாமலும். ஆமா, தரித்து கொண்டவர்கள் போட்டிருக்கா, தரித்து கொள்ளாதவர்கள் போட்டிருக்கா. எல்லாரும் கொஞ்சம் பாருங்களேன், அந்த வசனத்தை பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நடுவுல வருது பாருங்க. மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கையிலும் ஹல்லேலூயா, ஆமென். முத்திரையை பதிக்காத ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்து அவருடைய 1000 வருஷம் அரசாட்சியிலே தம்மோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறார். அதன் பிறகு அந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பிறகு 2ஆம் வருகை காணப்படுகிறது. முதல்ல பார்த்தது ரகசிய வருகை, இப்பொழுது காணப்படுகிறது 2ஆம் வருகை. 2ஆம் வருகை வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வரப்போகிறார். அது வரும் பொழுது யாரெல்லாம் வருவாங்கன்னா, முதல்ல ரகசிய வருகையில ஒரு கூட்டம் கூட்டி சேர்க்கப்பட்டாங்கல்ல, அவர்களையும் திரும்ப கொண்டு வர போகிறார். அதுதான் சொல்லப்படுகிறது, 4 முனைகளில் இருந்து எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்க போகிறார். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த 2ஆம் வருகையிலே ஒரு மிகப்பெரிய பிசாசோடு செயல்படுத்தப்படுகிற யுத்தம் காணப்பட போகிறது. வாசிங்க, இந்த கூட்டி சேர்த்த பிறகு அவர்
அதாவது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு வருகிறார், மேகங்கள் மேல் வருகிறார், எல்லா ஜனங்களும் அவரை கண்டு புலம்ப போகிறார்கள். இந்த சம்பவம் நடக்குது. அவர் வரும் பொழுதே என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய யுத்தம், சாத்தானோடு போரிட போகிற ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். அதிலே வெளிப்படுத்துதல் 16:16 வாசிங்க. நிறைய நீங்க வாசிச்சுட்டு போனா புரியாது, அதனால நான் எது குறிப்பிட்ட வசனமோ அதை மட்டும் நான் சொல்றேன். 16:16 16:16. அப்பொழுது எபிரேயு பாஷையில் அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார். கவனிங்க, அர்மகெதோன் என்ற இடத்திலே மகா பெரிய யுத்தம் நடைபெற போகிறது. அந்த யுத்தத்திலே யாரெல்லாம் பங்கு கொள்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரகசிய வருகையில போனவங்க, 1000 வருஷ அரசாட்சியிலே தேவனுக்காக நின்றவங்க, நாம் எல்லாரும், இங்க இருக்கிற கர்த்தருக்காக நின்ற எல்லா கூட்டமும் அந்த மகா பெரிய வலு சர்பத்தின் பழைய பாம்பாகி அந்த பிசாசை எதிர்த்து, அவனுடைய பெரும் கூட்டத்தை எதிர்த்து நிற்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை செயல்படுத்த போகிறார். அதை யார் என்று சொன்னால் நாம தான் செயல்படுத்த போகிறோம். அர்மகெதோன் என்ற இடத்துல பெரிய யுத்தம் நடைபெற போகிறது. அதுதான் கடைசியா பிசாசை என்ன பண்ண போகிறார், அக்கினி கடலிலே தள்ளப்பட போகிற ஒரு பெரிய யுத்தமாக அது சொல்லப்படுகிறது. அதிலே 20ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, முதல்ல சொன்னல 1000 வருஷம் காவலில் அடைக்கப்பட்டான். அது ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள் தான், அது நிரந்தரம் கிடையாது. அவன் திரும்பவும் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் தன இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்போது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்படுவான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஆமென். இந்த மகா பெரிய யுத்தத்திலே அவன் திரள் கூட்ட மக்களை அவனுடைய சார்பில் கொண்டு வருவான். அவன் நினைப்பானா, பிசாசு என்னுடைய பக்கம்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறாங்கன்னு. ஆனா பிசாசுக்கு தலை வணங்காத, ஆண்டவருக்காக கடைசி வரையிலும் வைராக்கியமா இருந்த அவனை காட்டிலும் திரள் கூட்ட மக்களை ஆண்டவர் அவருக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பாராம். எப்படி அந்த பாகாலின் நாட்களிலே நடந்தது, ஏசபேலின் நாட்களிலே நடந்ததோ அப்படி நடக்கும். அவன் நினைப்பானா, என் பக்கம் கடற்கரையின் கூட்டம் இருக்கு, என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு. இவர் 4 முனையிலிருந்து கூட்டி சேர்க்கிற அந்த கூட்டம் அவனுடைய கூட்டத்தை மொத்தமா என்ன பண்ணுமா, அதெல்லாம் இப்ப சொல்ல நேரம் இல்லை. அதை மொத்தமா பெரிய யுத்தம் நடந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அக்கினியும் கந்தகமுமான கடலிலே அவனை தள்ளுவார். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அதுதான் ஃபைனல், பிசாசினுடைய கதை முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ அதுதான் வசனம் சொல்லுகிறது, அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் தனக்கு காரியங்கள் நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவு தீவிரமா செய்யணுமோ. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிறான், அவங்கள மரணத்துக்கு நேரா இழுக்கிறான். அவங்க பாதாளத்துக்கு நேரா எடுக்கிறதுக்கு ஆக்சிடென்ட் மூலமா, தற்கொலை மூலமா, அல்லது வியாதியின் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை, கடன் பிரச்சனையை கொடுத்து, ஏன்னா அவனுக்கு காலம் முடிவடைய போகிறதுன்னு அவனுக்கு தெரிந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தூக்கி என்ன பண்ண போகிறாரு, அம்மா அக்கினியும் கந்தகமான கடலிலே அடைக்க போகிறார். அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த நித்தியமான பாதாளத்திலே அடைக்கப்பட போகிறான் என்பதை அறிந்து, அவனுக்கு ஏதோ கொஞ்சம் பவர் இருக்கு, ஆண்டவர் முன்னாடி ஏஞ்சலா வச்சனால கொஞ்சம் பவரை வச்சு என்ன பண்றான், இருக்கிற ஜனங்களை உபத்திரவப்படுத்தி எப்படி ஆகிலும் பாதாளத்துல கொண்டு போயிட்டா அவனுக்காக ஒரு திரள் கூட்ட மக்களை கூட்டி சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவன் தீவிரமா இதுவரை பார்த்திராத கொள்ளை நோய்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், கொத்து கொத்தா மரணங்கள். ஏன்னா அப்படியே அசால்ட்டா அவன் என்ன பண்றான், அவனுடைய ராஜ்யத்திற்காக கூட்டங்களை ஏற்படுத்துகிறான். திடீர்னு பார்த்தா நல்லா இருந்தவங்க செத்து போயிட்டாங்கன்றாங்க. என்ன ஆயிடுச்சு, தற்கொலை செய்துட்டாங்க. அது யாரால நடக்குது, பிசாசு அந்த ஆத்துமாவை கொள்ளையடிக்கிறான். வியாதி சரி பண்ண முடியும், ஆனா அந்த வியாதியை என்ன பண்றான், அதை வேறு விதமாக்கி
பிசாசு வியாதி நிமித்தம் நம்ம சொல்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, வியாதி மறிச்சிட்டாங்க. அது கிடையாது. அது வியாதிக்கு பின்னாடி தீவிரமான காரியத்தை செயல்படுத்துகிறது பிசாசு. அப்போ அதை செயல்படுத்தி என்ன பண்ணிட்டான், இன்றைக்கு ஜனங்களை வஞ்சித்து வைத்து கொண்டிருக்கான். கொலை வெறிகள் எந்த இடத்துல பார்த்தாலும் கொலைகள் நடந்த உடனே என்ன நடக்குது, முடிஞ்சிருச்சு, அந்த ஆத்மா எல்லாம் நரகத்துக்கு போயாச்சு. அப்போ கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறதுன்னு சொல்லி அவன் அவ்வளவு தீவிரமா செயல்படுறான். அப்போ கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது, இறுதி நாட்கள் வருகிறது என்று சொல்லி நாம் எவ்வளவு அதி தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று நாம் யோசிக்கணும். நாம் ஆயத்தப்படாம இருக்கிறோம். தெய்வ ஜனமே, இன்னைக்கு கடைசி நாட்கள்ல என்ன நடக்குது நான் கடகடன்னு சொல்லிட்டு போறது காரணம் என்னன்னா, பிசாசு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறதுன்னு சொல்லி அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க தான், அம்மா தயவு செய்து கர்த்தரை ஏற்றுக்கோ, எப்படியாவது ரட்சிக்கப்படு, எப்படியாவது மனம் திரும்பு, எப்படியாவது பாவத்தை விட்டு வா, சீக்கிரமா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்க, இதே டைலாக் தான் எப்பயுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை அநேக இடத்திலே என்ன பண்றோம், தீவிரமாய் செயல்பட வேண்டிய நாம் ரட்சிப்பை பெறுவதற்கு யோசிக்கிறோம், மனம் திரும்புவதற்கு யோசிக்கிறோம். இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது போல, அப்பொழுது செய்யலாம், உபாலம் இனி செல்லாது. இப்போது வாசிச்சுட்டு இருக்கோம்ல, ஒவ்வொரு காரியம் எவ்வளவு பயங்கரமான காரியமாக இருக்கிறது பாருங்க. இனி காலம் செல்லாது, இன்னும் மனம் திரும்புகிறதற்கு நேரம் இருக்கிறது என்று சொல்லி நாம தீவிரப்படுத்தாம இன்னும் அப்புறம் பார்த்துக்கலாம், ரட்சிப்பை பெறுவதற்கு இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம செய்யலாம்னா, உங்களுக்கு சொல்லுவார் ஆண்டவர், உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த இடையில பிசாசு என்ன பண்ணுவான், அவனுக்குரிய வேலையை உன்ன வைத்து முடிச்சு கொள்ளுவான். நீ காரியத்தை தீவிரமா நடப்பிக்கலனா பிசாசு உங்களை கொண்டு அவன் செயல்படுத்துகிற வேலையை அவன் செயல்படுத்திடுவான். அல்லேலூயா. அதனாலதான் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச காலம் தான்ப்பா இருக்கு, போய் சுவிசேஷம் சொல்லு, உலகமெங்கும் போய் சுற்றி திரிந்து தேவனுடைய வசனத்தை சொல்லு, இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அவன் தீவிரமா இரவும் பகலும் மாஸ்டர் பிளான் போடுறான், கூட்டம் கூட்டமா மாஸ்டர் பிளான் பண்ணி எப்படிலாம் வசப்படுத்தி ஜனங்களை கவர் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் கூளை ஊத்தணும்னா நடு ரோட்ல நின்று ஆடணும்னா ஆடுறான். எல்லாத்துக்கும் கூட்டம் வருது. அவன் என்ன பண்றான், பிளான் விதவிதமா பண்ணி ஜனங்களை தன் பக்கமா இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய ஜனங்க நாம தான் என்ன பண்றோம், நாமன்னு சொல்லும் பொழுது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீவிரப்படுத்த வேண்டிய நாம் ரொம்ப அமைதியா ரொம்ப பொறுமையா சர்ச்சைக்கு போனா போதும், தேவனுடைய வசனத்தை கேட்டுட்டு ஏதோ எனக்கு ஒரு நன்மை கிடைச்சா போதும், ஏதோ நான் வீடு கட்டிட்டா போதும், ஏதோ என் பிள்ளைகளுக்கு திருமணமானா போதும், ஏதோ என் எதிர்காலம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ இந்த உலகத்துல நித்தியமா வாழ போகிறது போல இந்த உலகத்தை குறித்தே எப்பொழுதும் யோசனை, பணத்தை குறித்தே எப்பொழுதும் யோசனை, பிள்ளைகளை குறித்தே எப்போதும் யோசனை. எப்பொழுதுங்க தேவ ராஜ்யத்தை குறித்து யோசிப்போம். தெய்வ ஜனம் அந்த காலங்களை அறிந்து கொள்ளுவோமானால் நாம் தீவிரப்படுவோம். காலத்தை அறியாததுனால என்ன நடக்கிறதுன்றத, அந்த காலத்தின் நிலைப்பாடு நமக்கு தெரியாதனால எப்பொழுதும் போல வேலைக்கு போகலாம், எப்பொழுதும் போல நம்முடைய காரியங்களை செயல்படுத்தலாம் என்று நாம் காரியங்களை நடப்பிக்கிறோம். இன்றைக்கு மனம் திரும்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். காலம் செல்லாது, சமீபமாக இருக்கிறது. தேவன் அதிசீக்கிரமாக வரப்போகிறார். எப்பொழுது ரகசிய வருகை இருக்கும் என்று தெரியாது. அந்த ரகசிய வருகை முடிந்த உடனே அடுத்தடுத்து காரியங்கள், உபத்திரவம், மகா கொடிய உபத்திரவம் என்று சொல்லி ஒவ்வொன்றாக பிசாசு அவனுடைய ஆதிக்கத்தை முழுவதுமாக நடப்பிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லேலூயா. அடுத்தது தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த பிசாசை நித்திய கடலிலே தள்ளிவிட்டு அவனை முற்றிலுமாக, அவன் யுகாயுகமாக அந்த மரண ஆக்கினைக்குள்ளே தள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். கவனிங்க, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அந்த ஒரு மீட்டிங்ல, ஸ்பெஷல் மீட்டிங்ல, நம்ம எஸ்தர் மீட்டிங்ல சாட்சி சொன்னாங்கல்ல,
அந்த நரகத்தின் வாசல்ல நிக்கிறாங்களாம். நில்லுமா, உனக்கு புக்கை திறந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தத்ரூபமா பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. ஒரு பெரிய புஸ்தகத்தை ஆண்டவர் திறந்தாரு. அதுல நீ கொலை செஞ்சேன்னு போட்டிருக்கிறாரு. என்னென்னலாம் நான் தவறு செய்தனோ அதெல்லாம் அதை பதிக்கப்பட்டிருந்தது. தேவ தூதர்கள் எழுதி வைத்திருக்காங்க. நாம நினைக்கிறோம் நம்ம சர்ச்சுக்கு வெளியில செய்யற காரியம் தேவனுக்கு தெரியாது என்று நினைக்கிறோம். நம்முடைய உள்ளும் புறமும் அவருக்கு வெளியரங்கமா இருக்கிறது. நம்ம செய்கிற எல்லா நன்மைகளும் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். நம்ம செய்கிற எல்லா தீமையான காரியங்களும் அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கும். தராசில எது உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பாராம். மத்தேயு 25 அதெல்லாம் சொல்லப்படுது. இப்ப நேரம் இல்லை, 2 பிரிவாக பிரிச்சு. அப்போ பேலன்ஸ் எதுல வருது? அல்லது உன்னுடைய தீமை கிரியைகள், தீமையான காரியங்கள் அதிகமாக இருக்குமானால் எங்கதான் போனோம்? பிசாசு போனா அதே அக்கினி கடல்ல தான் போகணும். அல்லது நீ செய்த நன்மைகள், நாம் செய்த நன்மைகள் அதிகமா இருக்கிறது, தேவனோடு இன்னும் தேவனை அறிந்து கொண்டு அவருக்காக வாழ்ந்து உண்மையாகவே பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திரும்பி அவர் சொன்னது பிரகாரம் அநேக ஊழியங்கள் எல்லாம் செய்து பொக்கிஷங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல சேர்த்து வைக்கும் பொழுதே அவர் சொல்லுவாராம், எழுந்து நின்று உங்களை வரவேற்பாராம். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி எழுந்து நின்று வரவேற்பார். ரட்சிப்பும் தெரிந்து, வசனம் தெரிந்து, எல்லாம் தெரிந்து நான் இப்படிதான் வாழுவேன் என்று சொல்லவர்களை வசனம் சொல்லுகிறது, அவரவர்களுடைய கிரியைக்கு தக்க பலன் அவர்களோடு கூட வருகிறது. இந்த வசனத்தை நம்ம சொல்லதான் முடியும், மனம் திரும்புகள் என்று சொல்லதான் முடியும். மனம் திரும்பாத பட்சத்திலே அவரவர்களுடைய கிரியை, நான் செய்கிற கிரியை அந்த இடத்துல போய் ஓபன் பண்ணும் பொழுது அதற்கேற்ற காரியமாக காணப்படும். 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமா, கடல்ல விழுந்து சாவறவன் எங்கெங்கெல்லாம் விழுந்து சாவறாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணும்? அந்த ஆவிகள், அந்த ஆத்மாக்களை எல்லாம் ஒப்புவிக்கும். ஆண்டவர் சமூகத்துல சிங்காசனத்துல வந்து ஒப்புவிக்கும். அதெல்லாம் இன்னைக்கு சுற்றி திரிந்துட்டு இருக்குல்ல, அதை வந்து ஒப்புவிச்சு அதற்குண்டான நியாய தீர்ப்பு நடக்கும். வாசிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இன்னைக்கு ஒரு கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க, பக்கத்துல பார்த்து கூட கேளுங்க. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்குதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களா? சந்தேகமா இருக்கா? இன்னைக்கு அந்த சந்தேகத்தை இங்கிருந்து போறதுக்குள்ள ஆண்டவரே, அல்லது இன்னைக்கு ஃபுல்லா உக்காந்து ஜபம் பண்ணி பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி எதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்றாரோ அதெல்லாம் செய்து இன்னைக்கே உங்க ஜீவ புஸ்தகத்துல உங்க பெயர்களை என்ன பண்ணிருங்க? ஆண்டவரே எழுதிருங்கப்பா, என் பெயர் எழுதப்படாம போச்சுன்னா சொல்லப்படுது தெளிவா, அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு வந்த ஆண்டவரே உன்னை அறியேனப்பா, ஆண்டவரே நான் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றேன் ஆண்டவர், உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவார். அல்லது நான் நிறைய ஊழியங்கள் எல்லாம் செய்தேனே, பிசாசை ஓட்டுனே, நோய்களையெல்லாம் குணமாக்குனேனே, நீ என் சித்தத்தின்படி செய்யல, நீ ஒரு ட்ராக்ல போய் எதையோ பண்ணிக்கிட்டு இருந்த, உன் பெருமையை காட்டுறதுக்காக நீ என்ன பண்ண? ஊழியத்தை நானும் செய்யறேன்னு செஞ்சுட்டு இருந்த, அது எனக்கு பிரியமானது அல்லவே. என் சித்தத்தை செய்யணும். போன வாரம் கூட பார்த்தோம், அதை பிதாவின் சித்தத்தை செய்யறதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். அவர் எல்லாவற்றை காட்டிலும், அற்புதங்களை காட்டிலும் அவர் நம்மிடத்தில் இருக்கிற கனிகளை எதிர்பார்க்கிறார். நல்ல கனிகளை கொடுக்கணும். அவரவர்களுடைய கிரியையை கர்த்தர் பார்க்கிறார். கிரியை தான் ஆண்டவருக்கு ரொம்ப மேலானதாக காணப்படுகிறது. நிறைய காரியங்கள் அற்புதம்லாம் செஞ்சு நரகத்துக்கு போறதை விட அதெல்லாம் இல்லாம உனக்குள்ள நல்ல கிரியைகள் இருக்குமானால், தேவனுடைய அன்பு இருக்குமானால், தேவனுடைய இரக்கம் இருக்குமானால், தேவனுடைய நல்ல குணநலன்கள், மன்னிக்கிற தன்மை, ஒப்புரவாகிற தன்மை, கசப்புகளை மறக்கிற தன்மை, அல்லது எல்லா காரியத்தையும் தேவனை போல செயல்படுத்துவோமானால், வசனம் சொல்லுகிறது
அவர்களுடைய கிரியைகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், ஆண்டவரே இவ்வளவு அற்புதம் செய்யறாங்களே, இவ்வளவு காரியங்கள், அதெல்லாம் இல்லப்பா, அவங்க கிரியை தான். அவங்க என்ன கனிகளை கொடுக்குறாங்களோ அந்த கனியிலிருந்து வருது. கெட்ட கனிகளை கொடுக்குறாங்களா, நல்ல கனிகளை கொடுக்குறாங்களா, கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கடைசி நாட்கள்ல நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக அதிக பிரயாசப்படுவோம். சபை போதகர் பார்க்கிறாரோ இல்லையோ, அல்லது விசுவாசிகள் பார்க்கிறாங்களோ இல்லையோ, எல்லா இடத்திலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு எனக்கு முன்பதாக வரப்போகிறது. அவருக்கு முன்னாடி போய் என்ன சொல்லுவேன்? இந்த அந்தரங்கத்துல நான் செய்யற காரியம் அவருக்கு வெளியரங்கமா இருக்குங்க. நியாய புஸ்தகத்துல, அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சு போய் நிற்கும் போது சொல்லுவாங்க, நீ ஊழியெல்லாம் பண்ணப்பா, நீ இதெல்லாம் செஞ்சதான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ இவ்வளோ காரியங்களை, மோசமான காரியங்களை, உன் கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகளா இருக்குதே, பேரே இல்லையப்பா உன் பேரு. ஆண்டவரே இந்த மினிஸ்ட்ரி பண்ண, அந்த மினிஸ்ட்ரி பண்ண. ஆண்டவர் சொல்வாரு, நீ உன் பேரே இதுல இல்ல. அவங்க சொன்னாங்க, சர்ச்சுக்கு லேட்டா வந்ததே பெரிய பாவம்னு சொன்னாங்க. நான் சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் லேட்டா வந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் நிஜமா சொல்றேன், இதெல்லாம் எழுதிட்டு வரல, ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார், உணர்த்துகிறத நான் சொல்றேன். அவங்க சொன்ன விஷயம், கர்த்தருடைய பிள்ளைங்க லேட்டா வந்தா பரவாயில்ல, ஏதோ ஒரு அவசரமான சூழ்நிலை லேட்டா வந்தா பரவாயில்ல, ஆண்டவர் அதை வலியுறுத்துகிறார். நீ ஆலயத்துக்கு லேட்டா வந்த எழுதி வச்சிருக்காராம், அது பெரிய குற்றமாக அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கான். என்ன, நீ ஆலயத்துக்கு தாமதமாக வந்திருக்கிறார். வர்ஷிப் எல்லாம் மூடிட்டு பாட்டு அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, கொயர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்பாங்க, பாஸ்டர் ஒரு பக்கம், என்ன இந்த அம்மா ஒரு பக்கம், இது ஒன்று கத்திக்கிட்டே இருக்கும். எல்லாம் கத்தி மூடிட்டோம், நைட் ப்ரேயர்ல எல்லாம் மூடிட்டோம். பொறுமையா அப்படியே மெதுவா வந்து கடைசி ஃபைனல் டச்சில் கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. தெய்வ ஜனம் மற்றவங்கள பார்த்து மனம் திரும்பணும்னு சொல்லல, கர்த்தருடைய ஜனம் மனம் திரும்ப வேண்டும். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், இங்கேயும் ஆண்டவர் வேணும், அங்கேயும் எனக்கு என்ன வேணும், கொஞ்சம் குளிரும் வேணும், கொஞ்சம் அனல் வேணும் என்று அந்த நிலையில இருப்பீர்களானால் கர்த்தர் தன்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவார். வசனம் சொல்லுது. அதி பயங்கரமான காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராக வரப்போகிறது. ஆனா நீங்க குளிர் உள்ளவர்களாக அல்ல, கர்த்தருக்குள்ளே அனல் கொண்டவர்களாக இருப்பீர்களானால், எப்படி பரிசுத்தத்தை ஆண்டவர் ஆலயத்திலே விரும்புகிறாரோ அதே பரிசுத்தம் இந்த ஆலயத்திலே கர்த்தர் விரும்புகிறார். அவர் வாசம் செய்கிற ஆலயமாகிய நமக்குள்ளே அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். உள்ள இருக்கிற ஆண்டவர் அறியாம உள்ள வரும்பொழுதுதான் பரிசுத்தம் என்று நம்ம நினைக்கிறோம். உள்ள அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல வசனம் சொல்லுது, நாமும் பரிசுத்தமா இருக்க முடியும். பிசாசு இந்த பொய்யை சொல்றான். என்ன பொய்னா, நீ பரிசுத்தமாலாம் இருக்க முடியாதுப்பா, நீ என்ன பரலோகத்திலேயா இருக்கிற. வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, உங்களில் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. நான் புது சிருஷ்டினா தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள்ளே இருக்கு, தேவனுடைய நீதி எனக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய உண்மை எனக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய மனம் திரும்புதல் எனக்குள்ளே இருக்கிறது. பிசாசு சொல்ற காரியத்தை ஒருபோதும் பரிசுத்தமாலாம் இந்த வாலிப வயசுல வாழ முடியாதுப்பா. பரிசுத்தரே எனக்குள்ள இருக்கிறார்னா அது எப்படி வாழ முடியாது? இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியாதுப்பா இந்த வயசுல. யார் சொல்ற பொய்? யார் சொல்ற பொய்? உன்னை பரிசுத்தப்படுத்தி தான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து உன்னை பரிசுத்தப்படுத்தி புது சிருஷ்டியா தான் மாத்திட்டாரு. நீ அதை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது உன்னை பாவம் அணுகாது. நான் பரிசுத்தவான், என்னை கர்த்தர் பரிசுத்தமா மாத்தி இருக்கிறார், புது சிருஷ்டியாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். விரும்புகிறதும் இல்லை, வாஞ்சிக்கிறதும் இல்லை, எல்லாம் மற்ற எல்லாம் வேணும், பரிசுத்தம் மட்டும் வேணாம். ஆனா ஆண்டவர் கடைசி நாட்களிலே சபையை எப்படியாக விரும்புகிறாரானால், சபை சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த மணவாட்டியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட சபையை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். பரிசுத்தெல்லாம் வேணாம், ஆசீர்வாதம் மட்டும் வேணும்.
உயர்வு மட்டும் வேணும், நன்மை மட்டும் வேணும்னா உயர்வு கிடைக்கும், ஏதோ ஆசீர்வதிப்பாரு. ஆனா பரிசுத்தமா வாழாம பரலோகத்துக்கு போக முடியாது. நித்தியமாக நரக ஆக்கினைக்கு நேராக அக்கினி கடலிலே தள்ளப்படுவீங்க. பரவாயில்லையா? வசனம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால் நீங்க பரிதபிக்கப்பட்டவங்களா மாறுவீங்க. இதெல்லாம் இங்க இல்லவே இல்லை. நான் கர்த்தர் பேசுறத சொல்றேன். இம்மைக்காக பூமியில கிடைக்கிற ஆசீர்வாதம், நன்மை, உயர்வு, இது வேணும் அது வேணும், இது நடக்கணும் அது நடக்கணும்னு அதுக்கு மட்டும் கர்த்தரை தேடுகிறவர்களாக நீங்க இருப்பீர்கள், ஆனால் நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட கூட்டம் வேற ஒண்ணுமே இல்லைன்னு வசனம் சொல்லு.